ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீஷா ஸ்டோன் எம்ப்ராய்டரி. ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் வீடியோ வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் தான் வந்து போடுறோம். ஸோ இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னு பார்த்தா, மெயினாக வந்து இந்த மாதிரி போர்டு, ஒரு டிசைன் போர்டு வந்து வேணும். நான் ஃப்ளவர் டிசைன் உள்ள போர்டு எடுத்து வச்சுருக்கேன். தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர் ஷீட். இது வந்து நம்ம மீட்டர்ஸ் கணக்கில் வரும். ஸோ நம்ம அந்த போர்டுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்டோன்ஸ், ஒயிட் ஸ்டோன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அடியில் பிளாக் கலர் இருக்கிறது வந்து அதோட கம். அண்ட் ரொம்ப முக்கியமான இந்த ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ட்வீசர்ஸ். எதுக்குன்னா வந்து ஸ்டோன்ஸ் வந்து திரும்பிச்சுன்னா திருப்பி விடுறதுக்காக இந்த ட்வீசர்ஸ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ்ன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து இதுதான் பஜாஜ் பிராண்ட் ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 4 இயர்ஸாகவே இந்த அயன் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவே இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து நல்லா நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து பேஸ்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு இந்த மாதிரி சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் வந்து டிசைன் வந்து போட போகிறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கற்றுட்டு நீங்கள் பிஸ்னஸாகவும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே பண்ணி தரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நான் இதில் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட தெளிவாக வந்து நான் சொல்லுவேன். நான் எதுவுமே மறைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இதை பார்த்து கற்றுக்கோங்க. அதே மாதிரி இதோட மெட்டீரியல்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து அனுப்பிவிடுறேன். நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் போட்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரே நான் எப்போவுமே இந்த ட்ரே வந்து யூஸ் பண்ணுவேன். எய்தர் இந்த சைஸ் நார்மல் சைஸான ட்ரே இல்லை இதோட பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்குன்னா நம்ம இதுக்குள்ளே வச்சு ஒர்க் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து வெளியே வந்து செதறாது. இதுக்குள்ளே விளையாடுற ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம பத்திரமா பாக்ஸ்லேயே போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த உடன் போர்ட்ஸ் எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஒரு தடவை வந்து வாங்கினா போதும். ரொம்ப சேஃபாக வச்சுட்டா ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கலாம். பெஸ்ட் நம்ம கபோர்ட்ஸ்குள்ளேயோ இல்லை கவர்லேயோ போட்டு வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கணும் கபோர்ட்ஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கணும். ஓப்பன் ஏரில் வந்து ரொம்ப வைக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸை வந்து நம்ம போட்டுக்கணும். இதுதான் மெயின் திங். போட்டுட்டு இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒன்றுமே இல்லை, நார்மலான பவுட்ரு பஃப் தான். நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பவுட்ரு பஃப் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ ஒரு இடம்னா இந்த டாப்லேருந்து மூவ் பண்ணுங்க. நிறைய ஸ்டோன்ஸ் ஒரு இடத்துல இருக்க மாதிரி வச்சுட்டு டாப்லேருந்து மூவ் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்பவே சாஃப்டாக தான் தேய்க்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த ஸ்பாஞ்ச் இல்லை, இப்போ கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட காட்டன் கர்ச்சீஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து போர்டில் வச்சு நல்லா தேய்ச்சி பழகுங்க. ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுமே வித்தின் செகண்ட்ஸில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். நான் இது உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்லோவாக இதை வந்து பண்ணுறேன். நான் பாருங்கள். ஸோ பாருங்கள், இதில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு தடவை போட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டோன்ஸ் இல்லாத இடத்துலையோ ஸ்டோன்ஸ் நிறைய திரும்பி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு தேய்க்கிறப்ப இந்த ஸ்டோன்ஸ் வந்து திரும்பி இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தேய்க்கிறப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்து டேர்ன் ஆகிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆல்மோஸ்ட் இதை வந்து முடிச்சுட்டு இப்போ ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து கீழே தள்ளிக்கலாம். ஸோ இதில் மெயினாக நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்றது ரொம்ப மெயினாக நம்ம பார்க்கணும். இல்லைனா நம்ம ஸ்டிக்கர் ஷீட் ஓட்டுறப்ப ஸ்டோன்ஸ் திரும்பி இருக்கும். இப்போ இந்த ட்வீசஸ் எதுக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபில்லாக இருக்குது. முதல் விஷயம் வந்து எல்லா ஹோல்ஸுமே ஃபில்லாக இருக்கான்னு பாருங்கள். ஃபில் ஆகலைன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோன் வந்து இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இது ட்வீசர் வச்சு மூவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹோலில் வந்து அது ஃபிக்ஸட். இப்போ ஆனால் 1-2 ஸ்டோன்ஸ் வந்து திரும்பி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த ட்வீசர் வைக்கிறோம். இதுவும் நம்ம ஸ்டேஷ்னரி கடையில் இல்லை நார்மல் கிராஃப்ட் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் இது ஒரு கார்னர் வச்சாலே இது வந்து திரும்பிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோன் இருக்குது, அதை நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் விரலில் வச்சாலே வந்துடும்.
மெயினாக எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் இருந்து என்னதுன்னா ஸ்டிக்கர் ஷீட் வந்து ப்ராப்பராக ஒட்டாது, ஒன்று மேலே ஒன்று இருக்கும் ஸ்டோன்ஸ். இப்போ இது வந்து நம்ம எல்லா ஸ்டோன்ஸுமே இங்கே வந்து நேராக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டோன்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா ஸ்டோன்ஸுமே நேராக இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்டிக்கர் ஷீட் நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணால் டிசைன் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ஸ்டிக் ஆகும். இப்போ நான் இந்த ட்ரேயில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ரிமைனிங் ஸ்டோன்ஸை பாக்ஸில் கொட்டி வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் இப்படி எடுத்து இந்த போர்டை எடுத்து இந்த ட்ரேக்கு வெளியே வைக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. ரொம்ப அசைஞ்சிட்டா ஸ்டோன்ஸ் வந்து ரீப்ளேஸ் இடம் மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட்டு இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அடியில் ஒரு இதுவும் மேலே வந்து அந்த ஸ்டிக்கர் இதில் தான் வந்து கம் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுக்கணும். எப்போவுமே போர்டை விட கொஞ்சம் பெருசாக வேணால் ஸ்டிக்கர் ஷீட் இருக்கலாம், ஆனால் வந்து ஸ்டிக்கர் ஷீட் வந்து போர்டை விட சின்னதாக இருக்கவே கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது க்ராஸாக கூட வரும், நம்ம சரியாக பேஸ்ட் பண்ணலன்னா. ஸோ இப்போ பெருசாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சின்னதாக இருந்தால் பாருங்கள், இந்த ஓரத்தில் மட்டும்தான் நான் இப்போ கொஞ்சோண்டு பிரித்து இந்த எண்டில் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இந்த எண்டில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பேக் சைட் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, பேக் சைட் பேப்பரை வந்து நான் ஜஸ்ட்டு இப்படி இழுக்கிறேன். நீங்கள் ஃபுல் பேப்பருமே அடியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம் வேறு எதுலையாவது ஒட்டிட்டா உங்களுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பழகிறப்போ ஒரு சின்ன டிசைன் போர்டில் வந்துட்டு பழகினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் லேஸாக வந்து சுருக்கம் வர மாதிரி இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு தேவை வந்து ப்ராப்பராக இந்த ஸ்டோன்ஸ் மேலே இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து ப்ளேஸ் ஆகும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எடுக்கணும்னா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார்னர்லேருந்து தான், இந்த ஒரு கார்னர்லேருந்து எடுங்க. கேர்ஃபுல்லாக எடுங்க, ஷீட் ரொம்ப அசையாமல் எடுங்க. மெயினாக வந்து எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஸ்டோன் ஒட்டலன்றப்ப அதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மேபி நான் இப்போ ஸ்பாஞ்ச் போட்டப்போ அது ப்ரெஸ் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டோன் கூட போர்டில் ஒட்டாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஷீட்டில் இதை கரெக்டாக நாம் ப்ளேஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம இன்கேஸ் சாரீக்கெல்லாம் போகிறோன்னா ஒரு இதுவாக டிசைனாக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியாதுங்க. பாருங்கள், அழகாக வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிச்சு, நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒட்டிச்சு. ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து நிறைய ஷீட்ஸ் போடுறப்ப இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேணால் 4 சைடில் நீங்கள் ஸ்டேப்லர் வந்து போட்டுக்கலாம். நான் போடலைன்னா உடனே யூஸ் பண்ண போனாலும் நம்ம போடலை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிளாத்தில் எப்படி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் தான், இது வந்து ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ எந்த ஃபேப்ரிக்குமே நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும், சுருக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கும். சுருக்கம் இல்லாதப்போ நம்ம டிசைன் போடுறப்ப தான் நமக்கு அந்த டிசைனும் வந்து ஃப்ளாட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எப்படி இந்த பிக்சர் வந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைனை இது ஆல்ரெடி ஒட்டியிருக்கு இல்லைங்களா. ஸோ பொறுமையாக ஒரு எண்டுலேருந்து எடுத்துக்கோங்க, இது ஈஸியாகவே வந்துடும். ஸோ எங்கே ஸ்டிக் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக வந்து இதை நல்லா இப்படி ஒட்டிட்டாலே இந்த கம் ஷீட் இது நல்லா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த கிளாத்தில் வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ ஸ்டிக் ஆகிட்டதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம சேஃப்டிக்காக ஒரு கிளாத், நான் இந்த ஒயிட் கர்ச்சீஃப் கிளாத் வந்து எடுத்துப்பேன். இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ தின்னாக இருக்கிறப்ப தான் வந்து நமக்கு வந்து ஹீட் நல்லா வந்து பாஸ் ஆகும். இதில் நியூஸ் பேப்பர் கூட போடலாம், பட் நியூஸ் பேப்பரில் அவ்வளோ இதுவாக ஹீட் வந்து பாஸ் ஆகிறதில்ல. ஸோ நான் அதனால் எப்போவுமே இந்த கிளாத் தான் வந்து போடுவேன். போட்டுட்டு இப்போ ஹீட் வந்து நான் சில்க் மோடில் வந்து நான் ஹீட் வச்சுருக்கேன். ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில்க் மோடு இருக்குது. சில்க் மோடில் வந்து நான் ஹீட் வச்சுருக்கேன். ஏன்னா இது சில்க்குன்றதுனால சில்கில் வந்து வைக்கலாம். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கப்போ ஹீட் கம்மியாகவே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து அயன் பாக்ஸ் இப்படி வச்சு தான் எடுக்கணுமே ஒழிய இப்படி தேய்ச்சிடாதீங்க. நம்ம நார்மலாக அயன் பண்ணுற மாதிரி இப்படி தேய்ச்சிடாதீங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா டிசைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த டிசைன்ஸ் ஓரளவுக்கு நம்ம இந்த கிளாத்துக்கு மேலே வந்து தெரியும். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஹீட் நம்ம ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு தான் எடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், தேய்ச்சிடாதீங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது.
ஸோ நம்ம நார்மலாக ஷாப்ஸில் வாங்குகிற வந்து பட்டு புடவையில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் இருக்கும், சாரீ ஃபுல்லாக இருக்கும், இல்லை பல்லுவில் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் மூலியமாக தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நம்ம வீட்லேயும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்மளோட பிளெயின் சாரீஸோ இல்லை ஆல்ரெடி இருக்க சில்க் சாரீஸ், நம்ம கிட்ஸோட பட்டு பாவாடை சட்டை, ஃப்ராக்ஸ், குர்த்தீஸ்க்கெல்லாம் கூட நம்மகிட்ட நெக் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு மேக்ஸிமம் எவ்வளோ நிமிஷம் வைக்கணும்னா அந்த டிசைன், இப்போ சின்ன டிசைனாக இருந்தால் ஒரு 2 மினிட்ஸ் வரையிலும் வைக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய டிசைனாக இருந்தால் டைம் வந்து அதிகமாகும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுக்கலாம். மெயினாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டிசைன் வந்து ஷீட்டில் வந்து கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இப்போ நம்ம அந்த டிசைன் வச்சுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு கிளாத்துக்கு மேலேயே நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி பார்க்கறது முடிஞ்சால் இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ் பிட்டில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில்க் காட்டன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கனால ஈஸியாக டிசைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். காட்டனில் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி இன்கேஸ் சிந்தட்டிக்கில் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஹீட்டு வந்து மினிமம் ஹீட்டு வச்சு பண்ணுங்கள், இல்லைனா வந்து அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இது மேலேயே இந்த பேப்பரோடையே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ரொம்ப நேரம் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வரையிலும் இப்படி அயன் பாக்ஸ் வந்து இந்த டிசைன் மேலேயே நல்லா வச்சு எடுங்க. இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கம் வந்து இருக்காது. பிகினர்ஸாக இருக்கப்போ நீங்கள் வெறும் 1 டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே வந்து போதும். ஏன்னா திருப்பி அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகாமல் ஸ்டோன்ஸ் வைக்கிறப்ப ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய டிசைன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ஃபேப்ரிக்கில். இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி இப்போ வந்து ஸ்லோவாக இந்த ஷீட்டை கார்னர்லேருந்து எடுத்து பாருங்கள், ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டி இருக்கா அப்படின்ட்டு. ஸோ எந்த ஸ்டோனுமே வந்து என்னோடய ஃபேப்ரிக்கில் வந்து ஒட்டலை, சாரி என்னோடய ஷீட்டில் வந்து என்னோடய ஷீட்டில் வந்து ஒட்டலை. ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம பிளெயின் ஷீட்டை திருப்பி இந்த அடி பேக் ஒயிட் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே எடுத்த பிறகும் நம்ம கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். முடிஞ்ச வரையில் ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணுங்கள், மெஷின் வாஷில் வந்து பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஜென்ரலாகவே சில்க் சாரீஸ்லாம் ஹேண்ட் வாஷ் தான் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த டிசைன் நீங்கள் வந்து ஹீட் நல்லா கொடுத்து ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் எத்தனை தடவை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த டிசைன் அண்ட் இந்த ஒர்க் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இது ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெட்டீரியல்ஸ் இல்லைன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து அனுப்பி விடுறோம். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தேன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ உங்களுக்கும் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் டிசைன்ஸ் அனுப்புங்க. உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்கள், நான் டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரிபடி.